ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சேலையில் கிழிக்கிற ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு சூப்பரான 7 ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பீட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைங்க, நம்ம அப்படியே கிழிச்சி வச்சுருவோம். அதுக்காக நம்ம தனியாக ப்ளவுஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு சூப்பரான 7 ரீஸ் ஐடியாஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். 7மே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பீட்டுங்க. அதாவது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் ப்ளவுஸ் பீட்டை வச்சு நம்ம என்னென்னத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம வீட்டில் உள்ள கிளாக்கெல்லாம் தூசி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் மிரர்லாம் இருக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் சாமி படம், இந்த மாதிரி பொருளெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம துடைக்கிற பொருளுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. இது மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு நான் ப்ளவுஸ் பீட்டில் 2 பீஸ் இந்த சைஸுக்கு கிழிச்சிருக்கேங்க. இதே சைஸுக்கு கிழிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதே சைஸுக்கு நம்ம அரிசி வாங்குகிற சாக்கு பை இருக்கும் பாருங்கள், அந்த சாக்கு பையை இந்த மாதிரி கிழிச்சி அதே சைஸுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு இதை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடக்கி விட்டுட்டு இது சுற்றி தையல் போட்டுக்கலாங்க. அதாவது 4 பக்கமே நம்ம க்ளோஸ் பண்ணி மடக்கி விட்டு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு 4 பக்கமும் தையல் போட்டுட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் பீட்டோட பார்டர் இருக்கும் பாருங்கள், அதை இந்த மாதிரி சுருக்கமாக வச்சு தச்சு விட்டுருக்கேங்க ஓரத்தில். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு. அதையுமே நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜோட டோர் இருக்குது பாருங்கள், கைப்பிடி, அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கை வைக்கிற பகுதியில் நிறைய அழுக்கு சேர ஆரம்பிக்குங்க. நம்ம கையோட அச்சுப்பட்டு அப்படியே திட்டாக தெரிய ஆரம்பிக்குங்க. இதுக்கு நம்ம கவர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணதை இந்த மாதிரி மடக்கி விட்டு ஓரத்தில் ஒரு கிளிப்பை போட்டு விட்டுருங்க. அப்போ நமக்கு நகர்ந்து வராது. இப்போ நம்ம பிடிச்சு ஓப்பன் பண்ணும்போது நம்ம இந்த கிளாத்தில் பிடிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அழுக்கு இருந்தால் கூட நமக்கு அந்த கிளாத்தில் தான் இருக்குமே தவிர நம்ம ஃப்ரிட்ஜு அழுக்காகாதுங்க. பார்க்க நீட்டாகவே இருக்கும் எப்போவுமே. இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு இதை நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த கைப்பிடி ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி உள்ள ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி விட்டு அந்த ஓரத்தில் வேல்குரோ போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே மாட்டி விட்டுக்கலாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் இந்த டைப் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஐடியா நம்பர் 3. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி பூனம் கிளாத் ப்ளவுஸ் பீட் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துருக்காங்க. இப்போ இதை இது மாதிரி விரித்து விட்டுட்டு இதில் ஒரு பக்கம் துணிப்பை இருக்குது பாருங்கள், நம்ம ஷாப்பிங்லாம் போகும்போது துணிப்பை கொடுப்பாங்களா, அந்த துணிப்பை சின்ன பையாக நான் எடுத்துருக்கேங்க. இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம அந்த ப்ளவுஸ் பீட்டை போட்டு விட்டுட்டு இதோட 4 ஓரத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே போல் சென்டர்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா இது ஒரு மேட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுதாங்க இல்லை. இது நான் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லஞ்ச் டவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் டவல் வச்சு கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதில் நம்ம டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டான ப்ளவுஸ் பீட்டை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் டவலாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே வாஷ் பண்ணியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது உள்ள நம்ம துணிப்பை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. இது நீங்கள் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஊசி நூல் கொடுத்து கூட நீங்கள் தைச்சிக்கலாங்க. ஐடியா நம்பர் 4. இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் உள்ள ப்ளவுஸ் பீட்டாக எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பீட்டை இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இதோட ஒர்க் இருக்குது பாருங்கள், அந்த சைடை விட்டுருங்க. அந்த சைடை விட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும், அதாவது இந்த சைடு ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் பாருங்கள், அந்த ஓப்பன் சைடும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அடிப்பாகத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கம் தையல் போட்டால் போதும். இந்த மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும். இப்போ இதை உள்பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தலகாணி உரதாங்க. இதுக்கு நீங்கள் அந்த நாடா வச்சு கட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கூட நீங்கள் கட்டி விட்டுக்கலாம் அந்த ஓரத்தில். நான் அப்படியே தாங்க விட்டுட்டேன். நான் சும்மா அந்த நாடாலாம் வைக்கல, நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு.
இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தலகாணி உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால குத்துமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க படுக்கும்போது. அதெல்லாம் வந்து இல்லைங்க, எனக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தலகாணிலாம் வந்து போட்டு வைக்கும்போது பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஓரத்தில், அதாவது இந்த ஓரங்களில் மட்டும் ஒர்க் இருக்கிற ப்ளவுஸ் பீட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டு முடிச்சோன்னே காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி ஐடியாவில் சொல்லியிருக்கேன், எல்லா ஸ்டிச்சிங் மெத்தடுமே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடுறது தான், எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை. பிகினஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக தைச்சிக்கலாம். மிஷின் இல்லாட்டி கூட நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாங்க. ஐடியா நம்பர் 5, இந்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வந்து 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த சைஸில். ஒன்று வந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பீஸில் வந்து 2 சைடு ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஒரு பீஸில் வந்து 3 பக்கம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி 3 பக்கம் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். 3 பக்கமும் வந்து தையல் போட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் க்ளோஸாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படியே வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. அந்த 2 பக்கம் கார்னர்லேயும் கரெக்டாக இழுத்து விடுறதுக்கு ஏதாவது ஷார்ப்பான பொருளை வச்சு கார்னரை வந்து நல்லா ஈவனாக இது பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதோட ஓரத்தை வந்து கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக இதோட ஓரத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இது சுற்றியுமே. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பீட்லேயே லேஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து நான் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு முடித்த பிறகு இதை அப்படியே 2ஆக மறுபடியும் மடக்கி விட்டு ஈவனாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண 2 பீஸையுமே இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுல கைப்பிடி மாதிரி நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டு இதே போல் 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான க்யூட்டான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம ஏதாவது கொஞ்சமாக திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. பார்க்குறதுக்கே நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். காய்கறி வாங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கொஞ்சமாக மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா இந்த பேக் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இந்த பேக்கை வந்து நான் ரேஷன் கடையில் எடுத்துகிட்டு போய் பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க, வெயிட்டு நல்லாவே தாங்கும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6, இந்த ஐடியாவுக்கு நம்ம இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி 2 பக்கம் தையல் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே வந்து மடங்கி இருக்கும், அதனால் தையல் போட தேவையில்லை. இப்போ ஓப்பனாக இருக்கிற பக்கத்தை வந்து அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. கார்னர்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு திருப்பி விட்டுட்டு இப்போ இந்த ஓப்பனாக இருக்க பக்கத்தை வந்து மடக்கி விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதையுமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சென்டர்லேயே வந்து ஒரு 4 தையல் வந்து போட்டிருக்காங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்போ வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம காட்டன் துணியாக வந்து எடுத்துக்கணுங்க, காட்டன் ப்ளவுஸ் பீட்லேருந்து. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டவலாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் வந்து துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டவல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்மக்கிட்ட காட்டன் ப்ளவுஸ் பீட் வந்து எத்தனை இருக்கோ அத்தனையிலுமே வந்து நம்ம இந்த மாதிரி கிச்சன் டவல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கூட மறுபடியும் வந்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது காட்டனாக இருக்கிறதுனால நமக்கு நல்லாவே யூஸ் ஆகுங்க. அடுத்த ஐடியா நம்பர் 7, லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க. இந்த ஐடியாவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ப்ளவுஸ் பீட் எடுத்துருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சு இருக்குது, இன்னொன்று வந்து கொஞ்சம் காட்டன் டைப்பில் இருக்குங்க. சேம் கலராக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ப்ளவுஸ் பீட்டையும் வச்சு நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒரு குட்டீஸ்க்கு கவுன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த கவுனுமே ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வச்சு நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு இந்த மாதிரி தினமும் வியர் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பழைய ப்ளவுஸ் பீட்டை வச்சு உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு ஃப்ராக் மாதிரி தச்சு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 7 ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.